புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நம்ம அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்றது. இந்த சம்பந்தியை சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக இருந்து கொண்டு ஏன்பா இந்த மாதிரி கண்ணாடியை பார்த்து பேசினீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாருங்க, இந்த காணொலிக்குள்ள வரப்போறவங்களும் சரி, வரப்போற விஷயம் எல்லாமே அதற்கு சுத்தமா பொருந்தி போகும். அதை பத்தி தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிட்டு போவோம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டம்னு போட்டு கலந்துகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தோட நுழைவு வாயிலில் வைக்கப்பட்ட ஆர்ச்சி, அந்த ஆர்ச்சியோட முகப்பில் வைக்கப்பட்ட பெரியார் படம். பெரியார் படத்தை பார்த்தா இல்ல, பெரியார்னு பேரை சொன்னாலே எங்களுக்கு உலக அலர்ஜி. வருகின்ற உலக அலர்ஜிக்கு உலகத்துல மாத்திரையே இல்லைன்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட அலர்ஜி வியாதி இருக்கிற எங்க முன்னாடி பெரியார் படத்தை வைக்கிறீங்களா? உயரமான இடத்துல தூக்குங்க, தூக்கிட்டு தாமரையை வைங்கன்னு சொல்லி வைத்ததை குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும், பாருங்க. இப்போ இந்த காணொலிக்குள்ள நம்ம வந்துருவோம். சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக இருந்து கொண்டு ஓனனை பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்ற கதை இருக்கு இல்லைங்களா, அந்த கதைக்குள்ள வந்துருவோம். பிஸ்கே ஜேபி கட்சி, அதிமுக, விஜயோட டிவிகே கட்சி, இந்த மூன்றும் வெவ்வேறு அல்ல, ஒன்றுதான். பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாகத்தான் பாருங்க விஜயோட டிவிகே கட்சி இருக்குன்ட்டு விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல்ல நம்ம சொல்லினுக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாதுன்னு ஒவ்வொரு சமயத்தில் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்மளும் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுனே இருக்கிறோம். அந்த வரிசையில ஸ்கிரிப்ட் பொதுவான ஸ்கிரிப்ட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தான் பாருங்க, என்டிஏ கிட்ட ஒரு காப்பியும், அதிமுக கிட்ட ஒரு காப்பியும், விஜய் கிட்ட ஒரு காப்பியும் போகுது. பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக இயங்கும் டிவிகே கட்சியோட ஃபேஸ் விஜயோட ஒட்டுமொத்தமான ஃபேஸ் மோடி அவர்கள் பேசிய அந்த டயலாக் பேப்பர் வழியாக எப்படி தெரிந்தது என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் ஒண்ணுமே கொடுக்கலன்னு எப்ப பார்த்தாலும் டிராமா பண்றாரு ஸ்டாலின் அவர்கள். அயராது பாடுபட்டு கடுமையாக உழைத்து பரம்பரையாக சேர்த்து வச்ச சொந்த காசை ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாரு. அப்படி கொட்டுகின்ற வரிசையில் மதுரைக்கு வருகை தந்த இந்த சமயத்தை கூட அவர் வெறுங்கையை வீசின் வரலையே. சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு நம்ம எல்லாம் போகும்போது எப்படி வெறுங்கையோட போவோமா? இல்லையே. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, பழம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி போவோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அவருக்கு பிடித்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரலங்க. 4400 கோடி கொண்டு வந்து கொட்டுறாரு தமிழ்நாட்டு நலனுக்காக. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டே கண்டார். வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். ஆனா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாரு டிராமா பண்றாருன்ட்டு வேமா சூசோ இல்லாம 23ஆம் புலிகேசியில வர டயலாக் மாதிரி படுத்தே விட்டார் ஐயா. மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எப்படி சார் மறுபடியும் இன்னொரு தடவை கேட்கிறோம், வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி பேச முடியுது? தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுக்குறாங்கன்னா எப்படி சொந்த கை காசை விட்டு கொடுக்குறாங்களா? மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி உழைச்சி ரிக்ஷா எடுத்து வண்டி எடுத்து ஆட்டோ ஓட்டி ஏதாவது கடுமையான வேலை செய்து சொந்த காசு எடுத்து கொடுக்குறாங்களா? நியாயமா தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு சென்ற வரியையே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பேரிடர் நிதிக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல கேட்டது தமிழ்நாடு அரசு. ஆனா எவ்வளவு கொடுத்தாங்க? 1000 கோடி கூட கொடுக்கல. என்னப்பா சொல்றீங்க? 1000 கோடி கூட கொடுக்கலையா? 1000 கோடி கொடுத்தாங்கன்னு வச்சுப்போமே, 50,000 கோடி எங்க இருக்கு? கொடுத்த 1000 கோடி எங்க இருக்கு? 3400 கோடிக்கு மேல தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய, மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. என்னன்ட்டு மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று. இந்திய நாங்க திணிப்போம், இந்திய படிக்க சொல்ல மாட்டோம், திணிப்போம். இந்திய திணிப்போம். அப்படி திணிக்கிற திணிப்புக்கு நீங்க கையெழுத்து போடலன்னு சொன்னா நிதி கொடுக்க மாட்டோம், நிதியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒவ்வொரு சமயத்துல வரும்போதெல்லாம் வாரி வழங்குறாராம். அப்படி எத்தனை முறைங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தாருங்க? வரலாறு காணாத பேரிடர் வந்த சமயத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வருகை தரவில்லை. இப்போது ஏன் வருகை தருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் வரப்போற தேர்தல் எப்பெல்லாம் வருதோ அப்பதான் பாருங்க ஒவ்வொரு மாநிலம் இருப்பதே நமக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு தேர்தல் வந்த சமயத்துல மோடி அவர்கள் வந்தாரு. அதற்கு பிறகு 2026 தேர்தல் வரப்போற சமயத்துல அப்பப்ப வந்து போயிருக்கிறாரு. வரும்போதெல்லாம் இப்போது கூட 4400 கோடி கொடுத்தார்களே. அதான் கேட்கிறோம், யார் காசு எடுத்து கொடுத்தாங்க? இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். என்னமோ பரம்பரையாக சேர்த்து வச்ச குடும்பத்தோட காசை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பில்டப் பண்றாரு இபிஎஸ் ஐயா அவர்கள்.
தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நியாயமான நிதி எதுவோ அதையே கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் வரப்போற சமயத்துல சும்மா பிம்பிலிப்பி பிலாப்பி குழந்தைக்கு லாலிபாப்பு காட்டுற மாதிரி பாத்தீங்களா 4400 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். அப்போ எங்களுக்கே ஓட்டு போடுங்க. ஓட்டு தானே போடலாம், அது ஒரு ஓரமா உட்காந்து ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. அடுத்து ஊழல் ஊழல் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறதும் இந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் தான். ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற அந்த காலகட்டத்தில் தான் இந்த கட்சி இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த கட்சி இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த கட்சி தலைவனே ஒட்டுமொத்தமா ஊழல்ல இறங்கியிருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு மாநிலத்துல போயிட்டு தேர்தல் வருகின்ற சமயத்துல ஊழல் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. கையில் எடுக்கிற இந்த ஊழல் என்கின்ற ஆயுதத்தை 2026 ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே கையில் எடுக்க மாட்டாங்க. பாதி பிஸ்கே ஜேபி கட்சி கையில இருக்கும், மீதி பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக இயங்குகின்ற டிவிகே கட்சி விஜய் கையில இருக்கும். நேற்றைய தினம் மதுரைக்கு வருகை தந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட பாருங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை என்பதற்காக ஓ டாஸ்மாக்குமே 40,000 crore रुपया घोटाला, 40,000 crore TAS MSC scam. எப்படிங்க 40,000 கோடி ரூபாய் ஊழல் ஞாபகம் இருக்குங்களா? 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்லி உருளோன்னு உண்டுந்தாங்க. டாஸ்மாகோட தலைமையிடத்துக்கே போயிட்டு போராட்டம் எல்லாம் பண்றோம்னு முற்றுகையிட்டு பாருங்க தற்கொலை. இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி கலட்டா பண்ணாங்க, அதுக்கே ஆதாரம் கொடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்ல அமலாக்கத்துறை அடி மேல அடி வாங்கி வந்தாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட், உங்க லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்றீங்க, நீங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி வந்திருக்கீங்களே, ஊழல் வழக்கு போட்டிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா உங்ககிட்ட? எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. எந்த ஆண்டில் ஃபைல் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அதெல்லாம்? கடந்த 10 ஆண்டு காலமாக 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஃபைல் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தான் பாருங்க அதிகப்படியானது டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக சொல்லி. 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக்ல நடந்த முறைகேடு சம்பந்தமாக ஃபைல் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ஒட்டுமொத்தமா பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தூசு தட்டி எடுத்து இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கிலேயே ஆதாரம் கொடுத்தாங்களா? 1000 கோடி ரூபான்னு கோட் பண்றீங்களே, எந்த கணக்கை வச்சு கோட் பண்றீங்க? இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு, என்ன ஆதாரத்தை எடுத்தீங்க, அதை கொடுங்கன்னு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. எதுவுமே கொடுக்கல. அப்பதான் கேட்டாங்க உங்க லிமிட்டை நீங்க ரொம்ப கிராஸ் பண்றீங்க பாத்துக்கங்கன்ட்டு. அப்ப பாத்துக்கங்க 1000 கோடி ரூபாய்க்கே இவங்களால ஆதாரம் கொடுக்க முடியல, சுப்ரீம் கோர்ட்ல அதிகாரப்பூர்வமாகவே அடி வாங்கி வந்திருக்காங்க. ஆனா பாருங்க 40 படி மேல போயிட்டு 40,000 crore रुपया घोटाला இன் டாஸ்மாக், 40,000 crore TAS MSC scam. அவர் இங்கிலீஷ் தான் பேசினாரு, ஹிந்தியில பேசினா விழற ஓட்டு கூட விழாது. ஏன்னா இது தமிழ்நாடு. எங்க போனாலும் ஹிந்தியில பேசுற நரேந்திர மோடி அவர்களையே பாருங்க இங்கிலீஷ்ல பேச வைத்தது தான் தமிழ்நாடு. முழுக்க முழுக்க ஆங்கிலத்தின் வழியாகத்தான் உரையாற்றினார் நரேந்திர மோடி அவர்கள். அதை வழக்கம் போல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படி பேசுற அந்த வரிசையில் தான் பாருங்க ஊழல் 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 ஊழல். டாஸ்மாக்ல மட்டுமே 40,000 கோடி ரூபாய் ஊழல், 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல முறைகேடு ஊழல் நடந்திருக்குன்னு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கிலேயே பாருங்க ஆதாரம் கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரே ஷாட்ல 40 படி மேல போயிட்டு 40,000 கோடி சரி ஆதாரம் இருக்குங்களா? ஏன்னா போற போக்குல அச்சு விட்டு போறதுக்கு வெறும் கட்சி தலைவர் என்கின்ற இடத்தில் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டோட பிரதமர் அவர்கள். பிரதமர் பதவியில் இருக்கும் ஒருவர் போற போக்குல இவ்வளவு கோடி ஊழல் அவ்வளவு கோடி ஊழல் அச்சு விட்டு போறீங்களா? அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு ப்ரொஜெக்டை தனியா வச்சு அதுக்குன்னு 70 mm சைஸ் இல்ல பத்தாது, நல்லா ஒரு 300 mm சைஸ் ஸ்கிரீனை மாட்டி பாத்துக்கங்கப்பா. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலங்களில் டாஸ்மாக்ல 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, அதற்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இந்த ப்ரொஜெக்ஷன்ல ஷோ பண்றோம் பாருங்கன்னு சொல்லி போட்டு காட்டிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா போற போக்குல நரேந்திர மோடி அவர்களை குறித்தும் வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாவது மேடையில யார் வேண்டுமானாலும் அச்சு விட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு 2014 இருந்து 2026 மொத்தம் கிட்டத்தட்ட 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே ஒரு 25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாரு. அவர் மட்டுமே ஆமா அவர் மட்டும்தான், நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் 25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில போற போக்குல அச்சு விட்டு போனா நீங்க ஊழல்வாதி என்று ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல, ஆதாரம் கேட்பீங்கல்ல. அதே மாதிரிதான் 40,000 கோடி டாஸ்மாக்ல மட்டுமே ஊழல் நடந்திருக்குன்னு மோடி அவர்கள் சொல்வதற்கு ஆதாரம் காட்டியிருக்கணுமா, காட்டிக்க கூடாதா? டாஸ்மாக்ல மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து ஊழல் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அரசு பணி வாங்கி தருவதாக சொல்லி 900 கோடி ரூபாய் ஊழல், 900 crore cash for job scam, ஒப்பந்தங்கள் பெறுவதில் 1000 கோடி ரூபாய் ஊழல், 1,000 crore cash for contract scam, மணல் திருட்டுல 4,700 கோடி ரூபாய் ஊழல், 4,700 crore sand mining scam,
தப்பே கிடையாது. நல்லா அழகா பட்டியல் போட்டு இந்தந்த இடத்துல இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் நம்பர்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு சொல்வது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, வழக்கம் போல மறுபடியும் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்களா? ஓ ஆதாரம் ஹே மேரா பாஸ், ஓ பூரா ஆதாரம் ஹே அப்படின்னு ஹேன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா ஆதாரத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா ஜி? ஏன்னா மாநில அரசுகளுக்கென்று எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இருந்த கொஞ்சம் நஞ்ச அதிகாரத்தையும் பாருங்க ஒட்டுமொத்தமா பறித்து மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் வைத்துக் கொண்டீர்கள். மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் எங்கும் ஒட்டுமொத்த துறைகளும் இவ்வளவு ஊழல் நடக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணினுக்கிறாங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா ஜி? ஏன்னா பாருங்க, சொல்வது பிரதமர் அவர்கள். இந்தந்த துறையில இந்தந்த இடத்துல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்வது பிரதமர் அவர்கள். அப்ப பிரதமர் அவர்களே சொல்கிறார்னு சொல்லும் போது இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிற ஆட்சியை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? யார் யார் எந்தெந்த துறையில அந்தந்த துறையோட அமைச்சர்கள் எப்படி எல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற நரேந்திர மோடி அவர்கள் வெறும் வார்த்தை அளவில் இல்லாம கைது பண்ணுங்க. அந்தந்த துறை அமைச்சர்களை கைது பண்ணி கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஆதாரபூர்வமாக நிறுத்துங்க. நீங்க இவ்வளவு கோடி ஊழல் அவ்வளவு கோடி ஊழல்னு சொல்ற அந்த ஊழல் அனைத்திற்கும் ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன தண்டனையோ கிடைச்சணும் இல்லைங்களா? ஏன் அதை பண்ணாம மேடைக்கு மேடை போயிட்டு ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற சமயத்துல ஒவ்வொரு மாநிலத்துல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, யார ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களையே பாருங்க கட்சிக்குள்ள சேர்த்துப்பாங்க. எந்த ஊழல்வாதின்னு ஊழல்வாதிகளை குறிப்பிட்டு சொல்றாங்களோ அதே ஊழல்வாதிகள் பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பாருங்க உத்தமவாதியா ஆயிடுவாங்க. அதே வரிசையில் தான் தமிழ்நாட்டிலையும் வந்து ஊழல் உருட்டுறாங்க. அப்படி உருட்டுவதை காட்டிலும் நடவடிக்கை எடுத்துலாமே ஆதாரபூர்வமாக. ஏன் எடுக்கலங்க? எடுக்க முடியாது. ஏனென்றால் பாருங்க, கெஜ்ரிவால் விஷயத்திலேயே அடிக்கு மேல அடி நீதிமன்றத்தில் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணாங்க. ஒரு முதல்வர் என்றும் பாராமல் செவிரி ஏறி குதிச்சு நைட்டோட நைட்டா போயிட்டு அவரை கைது பண்ணி எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. ஆனா பாருங்க, இவங்க செய்த அக்கிரமங்கள் அனைத்திற்கும் கேட்டாக்க கெஜ்ரிவால் அவர்கள் மதுபானம் கொள்கையில் முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்கவே முடியல. வழக்கம் போல பாருங்க, பொய் வழக்கு பட்டியலில் போய் சேர்ந்திருக்கு. சிறப்பு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ உள்நோக்கத்தோட கெஜ்ரிவால் அவர்கள் மீது வழக்கு பதிந்திருப்பது நன்றாக தெரிகிறது. மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதற்குண்டான ஆதாரங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் எப்படி ஆதாரமே இல்லாத ஒரு வழக்கில் ஆயிரக்கணக்கான பக்கத்தில் குற்றப்பத்திரிகை நீங்க தாக்கல் பண்ணீங்க? ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் தான் பாருங்க அது அதிகாரபூர்வமான குற்றமாக மாறி அந்த குற்றத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டு அதற்குண்டான ஆதாரத்தை தேடுறீங்க. அப்படி தேடி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதற்காக முறைகேடு செய்ததாக ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் இருந்து ஒருத்தரை எடுத்து இவர் தாங்க இதற்கு சாட்சின்னு வேமா சூசோ இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. சிபிஐ பதிவு செய்த இந்த வழக்கு முழுக்க பொய்யாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல உள்நோக்கம் இருக்கு. மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அதிகாரபூர்வமாக சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக அடி வாங்கி வந்திருக்காங்க. மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக சொல்லி பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக வந்த தீர்ப்பை அடுத்து ஓப்பன் பிரஸ் மீட்ல கெஜ்ரிவால் அவர்கள் கண் கலங்கி நின்றதை நாடே பார்த்தது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போவாங்க. யார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு பண்ணுவாங்க தேர்தல் வருகின்ற சமயத்தில். அப்பதானே அந்த இடத்தை அவங்க பிடிக்க முடியும். யார் அந்த இடத்துல நல்லா மக்கள் ஆதரவு பெற்று ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள பாருங்க, நேர்மையான முறையில் நேர்மையான வழியில் சென்று இவங்களால் ஜெயிக்க முடியாது. குறுக்கு வழியில போயிட்டு அவர்கள் மீது ஊழல் செய்ததாக ஊழல் வழக்கு பொய்யா பதிவு பண்ணி உள்ள தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த இடத்தை பிடிக்கிறது தான் இவங்களோட ஸ்டைலு. இதை நாங்க சொல்லலங்க, சிறப்பு நீதிமன்றமே இந்த கெஜ்ரிவால் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குல உள்நோக்கம் இருக்கிறது, பொய்யாக பதிவு செய்யப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்க வாங்கின அடி போதாதுன்ட்டு இப்ப உருண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து உருட்டுறாங்க பாருங்க, ஊழல்னு. சரி, உருட்டுறதுதான் உருட்டுறீங்க, ஆதாரபூர்வமாக ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு உருட்டுங்களேன். எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை ஆதாரம் கொடுக்குற பட்சத்தில் அந்த ஆதாரத்தை நாங்களே பேசுவோமே எடுத்து. ஏனென்றால் ஆதாரம் இல்லாத விஷயத்தை நம்ம எடுத்து பேசியதே கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் திமுக இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க இந்த துறையில, முக்கியமா டாஸ்மாக்ல 40,000 கோடி ஊழல் செய்ததற்கு ஆதாரம் எடுத்து கொடுத்தாருன்னா நாங்களே போடுறோங்க எடுத்து. ஆதாரம் இருக்குங்களா? இல்லவே இல்லை. வழக்கம் போல பாருங்க, தேர்தல் வருகின்ற சமயத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பட்டியலிடப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், இதை போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு பட்டியல் போட்டு நல்லா டைப் பண்ணி பல காப்பிகள் எடுத்து ஒரு காப்பி என்டிஏ கிட்ட இருக்கிறவங்க எல்லா கிட்டும் கொடுப்பாங்க. அடுத்து என்டிஏக்குள்ள இருக்கிற அதிமுக கட்சி கிட்ட கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக இருக்கிற விஜய் கிட்ட மெயினான காப்பியை கொடுப்பாங்க. எதுக்கு மெயின் காப்பியை விஜய் கிட்ட கொடுப்பாங்கன்னு சொன்னா, பொய் பேசுறதுல மெயினான நபர் யாருன்னா விஜய் தான். தன்னோட சுய அறிவை பயன்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட மக்களுக்காக அடி ஆழ் மனசில் இருந்து, நம்மளும் மக்கள்னு சொல்றோம் பாருங்க, அந்த ரசிக ஜாம்பிஸ் கூட்டத்துக்காக அடி ஆழ் மனசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட வராது.
எல்லாமே பாருங்க ஸ்கிரிப்ட் மூலமாக வரும். அதனால தான் மெயின் காப்பியை மெயினான பொய் பேசுற நபர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கிட்ட இருந்து வருகின்ற ஜெராக்ஸ் காப்பியை வைத்துக் கொண்டுதான் பாருங்க உருட்டுன்னு ஒவ்வொரு மேடையிலும் உருட்டுறாரு. அப்படி உருட்டுற வரிசையில காஞ்சிபுரத்துல போயிட்டு உருட்டினாரு இந்த மணல் கொள்ளையை குறித்து. இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் ஏதோ போற போக்கில் ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். சோ ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4730 கோடி. நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எப்படி 4700 கோடி ரூபாய் மணல் திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாரோ அதே மாதிரிதான் பாருங்க விஜய் உருட்டினாரு. 4700 crore sand mining scam. 4730 கோடி. ஆனா பாருங்க ரெண்டு பேருமே உருட்டின உருட்டுக்கு ஆதாரம் இல்லாமல் எழுதி கொடுத்த நம்பரை சும்மா வாசிக்கிறாங்க. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். அடுத்தவங்களை பார்த்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்வதற்கு முதல்ல நம்ம சுத்தமா இருக்கணுமே. தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்க ஆரம்பிக்கிறதுல இருந்து, வாங்குற சம்பளத்துல பதுக்கி வைக்கிற கருப்பு பணத்துல இருந்து, வாங்குற காருக்கு கட்டுற டாக்ஸ்ல இருந்து, அடிக்கிற கொள்ள வரைக்கும் எல்லாத்திலையுமே பாருங்க விஜய் அவர்கள் ஊழல் 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 ஊழல். தியேட்டர்ல ஆரம்பிச்சு ரோட்ல ஓட்டுற கார்ல இருந்து வீட்டுல பதுக்கி வைக்கிற கருப்பு பணம் வரைக்கும் ஒட்டுமொத்தமான நடமாடும் ஊழல்வாதிகளாக இருக்கிற நம்ம அடுத்தவங்களை பார்த்து சொல்லலாமா? ஓனனை பார்த்து முதுகு கோணல் ஒட்டகம் சொல்ற கதையாக ஐயோ ஊழல் பண்ணிட்டீங்களேன்ட்டு. ஊழல்வாதி என்று அடுத்தவரை பார்த்து கை காட்டுற நம்ம சுத்தவாதியாக இருக்கணும். வாரிசு நடிகர் விஜயே கருப்பு பணத்தை பதுக்கி வைத்த குற்றத்திற்காக அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தின் மூலமாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் வாங்கினவர். வருமானத்திற்கு அதிகமாக கருப்பு பணம் பதுக்கி வைத்த குற்றத்திற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் வாங்கிய ஊழல் குற்றவாளி என்ற பட்டியலில் சேர்ந்த பிறகு நீங்க எப்படிங்க, அது என்ன சக்தி? அது டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி டிவிக்கே ஒரு தூய சக்தி? எப்படிங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லைன்னாலும் சிரிக்காம உங்களால காமெடி பண்ண முடியுது? அதிமுக ஆட்சி காலத்தில் நடமாடும் ஊழல்வாதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்களை உடன் வைத்துக் கொண்டு லாட்ரி ஊழல் மன்னன் ஆதவ அர்ஜுனாவை உடன் வைத்துக் கொண்டு இன்னும் நிறைய பேரை ஊழலுக்காகவே பிறந்தவர்களைப் போல ஊழல் செய்தவர்களை உடன் வைத்துக் கொண்டு அந்த கட்சியோட தலைவன் முதற்கொண்டு ஊழல்வாதியாக இருக்கிற நீங்க சொல்லலாமா சார் அடுத்தவங்களை பார்த்து ஊழல் செஞ்சிடாங்கன்ட்டு? அதுக்கு தான் இந்த காணொலியோட இன்ட்ரோல சொன்னது. சம்பந்தியின் சத்தத்துக்கு சாப்பிட போனபோது எல்லாரும் ஒரே குட்டையில உள்ள மட்ட கணக்காக இருக்கிற கணக்கு என்ன கணக்குன்னா, பிஸ்கெட் ஜேபி கட்சி எப்படியோ அதே மாதிரி தான் பாருங்க அந்த கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக இயங்கும் விஜயோட டிவிகே கட்சியும் அவ்வழியே. ஊருக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க. அதே ஊழல்வாதிகள் இவங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பாருங்க தூய்மையான வாதி ஆயிடுவாங்க. வாஷிங் மிஷின்ல போட்டு அமுக்கி ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, கட்சிக்குள்ள சேர்த்துப்பாங்க. அதே ஸ்டைல தான் பாருங்க அந்த கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக இருக்கிற விஜயோட கட்சியும் ஃபாலோ பண்றது, விஜயும் ஃபாலோ பண்றது. வெளியே இருந்தாங்கன்னா ஊழல்வாதிகள், இதே விஜய் கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தூய்மையான வாதிகள். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸ் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்க விஜய், எங்க தளபதி விஜய் சுத்தமானவர், தூய்மையானவர், அது அக்மாருக்கு தூய்மை சக்தி அப்படின்னு யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. பெரியார் படத்தை தூக்கி எரிஞ்சாங்க இல்லைங்களா? விஜயோட கொள்கை தலைவர் யாருங்க? பெரியார்னு சொன்னாரு. பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைக்கிறாரு. அதுவும் பாருங்க பெரியார் கூட நிக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிற மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் பண்றாரு. இது போதாதுன்ட்டு பிரச்சார பாடல் அது என்ன, அது பெரியாரின் பேரணே அண்ணா அண்ணா என்னமோ ஊட்டுறாரு இல்லைங்களா? அண்ணா பேரை வச்சுக்கினே பெரியார் பேரை வச்சு, அதுவும் பாருங்க பெரியாரின் பேரனா. பெரியாரை இவர் இல்ல அவங்க அப்பாவே பார்த்திருப்பாருன்றது சந்தேகம் தான். இருந்தாலும் பெரியாரின் பேரனேன்னு ஊட்டுறீங்க இல்லைங்களா? சரி, பெரியாரின் பேரனே வச்சுக்கோங்களேன். அப்படி பெரியாரின் பேரனாக இருக்கிற நீங்க இந்த என்டிஏ போட்டோலாம், பெரியார் போட்டோலாம் வைக்க கூடாதுன்னு அதிமுக கட்சி தூக்கி எறிஞ்சாங்களே, எங்க போய் கேட்க வேண்டியதானே? ஏன்னா திமுகன்னு சொன்ன உடனே ஒரு கொலை கொடூர கட்டூரமான ஃபேஸ் வரும் இல்லைங்களா? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அந்த மாதிரி கொலைவெறித்தனமான ஃபேஸை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே? கொள்கை எதிர்ப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க உங்களுக்கு நேத்து. பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார்? அவர் படத்தை ஏங்க தூக்கி எறிஞ்சிங்கன்ட்டு ஒரே ஒரு கண்டன பதிவு பண்ண வேண்டியதானே? என்ன பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே கிரெடிட் ஆகுதோ இல்லையோ அதற்குள்ளாக பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஸ்கிரிப்ட் விஜய் வாயிலிருந்து வந்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும்போது பாஞ்சி பறந்து வந்து எப்படியாவது போராடுற விஜய் ஏங்க கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் படத்தை தூக்கி இருந்ததுக்கு என்டிஏ கிட்ட சண்டைக்கு போல ஒரே ஒரு கண்டன பதிவு கூட விஜய் கிட்ட இருந்து வரலங்க. பெரியார் படத்தை தூக்கி இருந்ததற்காக, கொள்கை எதிர்ப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்த பிறகும் எதற்காக இவ்வளவு மயான அமைதி?
சரி, அதை விடுங்க. கெஜ்ரிவால் அவர்கள் வழக்குல நாடே பற்றி எறிந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? அதை குறித்தாவது ஒரே ஒரு வார்த்தை, என்னையா என்ன இவ்வளவு அக்கிரம அநியாயமான பொய்யான வழக்க போடுறீங்கன்ட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க நீதிமன்றம். அப்ப இந்த மாதிரி எத்தனை கட்சியை நீங்க அழிச்சிருப்பீங்கன்ட்டு. கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி ஏன் விஜய் கேட்கலங்க? விஜயை தவிர்த்து பாக்கி எல்லாருமே இந்த கெஜ்ரிவால் வழக்குல கேள்வி கேட்டாங்க. ஆனால் விஜய் மட்டும் ஏன் கேட்கல? இத்தனைக்கும் கொள்கை எதிரி பிஸ்கேஜேபி கட்சின்னு சொன்ன பிறகும் கூட. அப்ப தெரியுது இல்லைங்களா? இதற்கு முன்பாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே பாருங்க பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக நின்று அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. சோ பெரியாரை எதிர்த்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே பாருங்க பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக பெரியார் போட்டோ கட் அவுட் எல்லாம் வைத்துக்கொண்டு பிஸ்கேஜேபி கட்சியோட மவுத் பீஸாக விஜய் இருக்கிறாரு. அதற்கு முழு ஆதாரம் சாட்சி தான். பெரியார் படத்தை தூக்கி எறிந்த பிறகும் விஜயோட கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாததற்கு சாட்சி. அவ்வளவு ஏங்க 40,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல்னு இப்ப சொல்றாரு மோடி அவர்கள். இதற்கு முன்பாக வெறும் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியே பாருங்க அடி வாங்கி வந்தாங்க சுப்ரீம் கோர்ட் மூலமாக. அந்த சுப்ரீம் கோர்ட் மூலமாக அடி வாங்கிய அந்த வழக்கை மறுபடியும் கையில எடுத்து விஜய் உருட்டினாரு 1000 கோடின்ட்டு. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்க கொடுக்கணும். இதுக்கு மேல ஆதாரம் ஏதாவது வேணுங்களா? முழுக்க பிஸ்கேஜேபி கட்சியோட மவுத் பீஸாகவும் அந்த கட்சியோட பிரான்ச் ஆபீஸாகவும் தான் டிவிகே கட்சி விஜய் இயங்கி கொண்டிருக்கிறார் என்று இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது என்டிஏ அரசாங்கத்தை கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். அதுதான் பாருங்க இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். அதுதான் இவங்களோட லட்சியமே. அதிமுக ஒரு பக்கம் உருளுவதும் என்டிஏ அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று, விஜய் இன்னொரு பக்கம் உருளுவதும் என்டிஏ அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று. மறுபடியும் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா என்டிஏவை எதிர்த்து ஏன் ஒரே ஒரு வார்த்தை பெரியார் விஷயத்துல கூட விஜய் கேட்கல? மாற்று கட்சி, மாற்று சக்தி, மாற்று அப்படி இப்படின்னு உருட்டுற அந்த உருட்டு உண்மையாக இருக்கிற பட்சத்துல அனைவருக்கும் மாற்றாக வருவது எல்லா விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? எல்லா கட்சியும் எதிர்க்கணுமே. ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ செலக்டிவ் அமினிஷியா வந்த வியாதி மாதிரியே திமுக கட்சி மட்டுமே எதிர்ப்பதன் அவசியம் என்ன? அதன் பின்னணி என்ன? உள்நோக்கம் என்ன? என்னையா உள்நோக்கம்? பெரிய உள்நோக்கம் அடுத்து அமைவது என்டிஏ அரசாங்கம். அதுதான் உள்நோக்கம். இதை யாருங்க சொல்றது? நாங்களா சொன்னோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய போகிறதுன்ட்டு மதுரையில் எந்த மேடையில சொன்னாரோ அவரை வைத்துக் கொண்டு அதே மேடையில் மோடி அவர்கள் சொன்னது. That this election is a turning point for the state. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. தமிழ்நாட்டிலே அடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் அரசாங்கம் தான் என்பதை நான் உங்கள் கண்களிலே காண்கிறேன். பாத்துக்கங்க, நம்மளா சொல்றோம், மோடி அவர்கள் சொல்றாரு. எடப்பாடி அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே நல்ல அழகா மைக்கில் சத்தம் போட்டு சொல்றாரு, அடுத்து தமிழ்நாட்டில் அமைய இருப்பது என்டிஏ கவர்மெண்ட். ஹே மூடி மறைத்து சஸ்பென்ஸாகவோ பொடி வைத்தோ பூடகமாகவோ க்ளூ கொடுத்து கூட பேசல, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அடுத்து அமைய இருப்பது என்டிஏ அரசாங்கம் என்று. இப்ப தெரியுதுங்களா விஜய் அதிமேதாவி மாதிரி பேசினாரு. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. உங்களுக்கு எதுவுமே புரியாது. இதுதான் புரிஞ்சது, இது புரியறதுக்கு எனக்கு எதுவுமே புரியலையே. தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் தானே, டெல்லி எலெக்ஷனா? இல்ல டெல்லியில போய் நிக்க போறீங்களா? பிரதமர் வேட்பாளராக நிக்க போறீங்களா? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் அப்படின்றீங்க, திமுகவுக்கும் என்டிஏக்கும் நடக்கிற தேர்தல்னு சொல்றீங்கன்னு வேமா சூசோ இல்லாம கேட்டாரு. இதை வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. மறுபடியும் பிஸ்கேஜேபி கட்சியோட மவுத் பீஸ் நான் தான் பான்ட்டு அவர் தான் பாருங்க கண்ணாடிய கழுத்துல மாட்டியே காட்டுறாரு. இப்போ திமுகவுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கிற தேர்தல்னு சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல்னு சொல்றாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்டிஏவை குறித்து சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்ட்டு முதல்வர் அவர்கள் அமித்ஷா அவர்களை குறிப்பிட்டு சொன்னா அமித்ஷா அவர்களுக்கு பதிலாக எதுக்காக விஜய் பதிலடி கொடுத்தாரு? தமிழ்நாடு டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொன்ன அந்த விஷயத்துக்கும் எதுக்காக விஜய் பதிலடி கொடுத்தாரு? அதே மாதிரிதான் திமுகவுக்கும் என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல்னு சொல்றதுக்கு விஜய்க்கு ஏன் கோபம் வருது? என்னையா அது கேள்வி? ஏன் கோபம் வருதுன்னா எஜமான எழுத்து பேசும்போது கோபம் வராதா? கண்டிப்பா கோபம் வரும்.
சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டக்கணக்காக ஒரே குட்டைக்குள்ள இருக்கும்போது அவங்கள பார்த்து சொல்லும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு கோவம் வராதா? கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா ஓரனை பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்கிற கதையும் இந்த ஒரே குட்டையில் ஊறின மட்டைகளை குறித்தும் என்டிஏ அரசாங்கம் அமைய போகுதுன்னு சொல்கிற இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.